தமிழகம் முழுவதும் கஞ்சா புழக்கத்தை அதிகரித்ததுதான் திமுகவின் ஒரே சாதனை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் பேட்டியளித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு ஒரு கொலைக்காடாக மாறிவிடும், கஞ்சா நாடாக மாறிவிடும், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்கு காவல்துறையை சேர்ந்த காவலர்களே கஞ்சா விற்கின்ற அளவுக்கு இந்த நிலை மோசமாகிவிட்டது. எங்கும் ஊழல், எழிலும் ஊழல். இன்றைக்கு ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவிற்கு நேற்றைக்கு கூட சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு அமைச்சர் நேரு அவர்களின் துறையில நடந்த 1000 கோடிக்கு மேலான அந்த ஊழல் முறைகேடுகள்ல அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தும், ஆதாரங்களோடு தெரிவித்திருந்தும் இந்த ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் நீதிமன்றமே அவர்கள் மீது வழக்கு தொடர சொல்லி கண்டனம் செய்கிற அளவிற்கு இந்த ஆட்சி மோசமாக போய் கொண்டிருக்கிறது.